ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அந்த கிரக சஞ்சார நிலை உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் சொல்வீங்க, சார் எனக்கு நடந்திருக்கு, இதை பார்த்தா செஞ்சுட்டு இருக்க, இதை பார்த்தா போயிட்டு இருக்கீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நடக்கவே இல்லை, நீங்க சொல்றது எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன காரணம்னா, முதல்ல ஒரு விஷயத்த சொல்லி தெளிவா, இப்போ உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு பாருங்க, சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசா புத்தி பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது எதிர்மறையாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் எதிர்மறையாகத்தான் இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்குள்ள போயிட்டு அந்த திசா புத்தி நடைபெற்று வருகின்ற காலம் இருக்கு பாருங்க, அந்த திசைநாதன் எங்க இருக்காரு, திதிசுனி ராசியில் இருக்காரா இல்ல மறைஞ்சிருக்காரா, எந்த நிலையில் இருக்காரு, எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும். பார்த்த பிறகு இந்த பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். முதல்ல இந்த பலன்கள் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தால், கருத்து உங்களுக்கு இருந்தால், உங்க ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப ஜாதகத்தை பாருங்க, ஜாதகத்தை என்ன செய்யணும், எந்த திசை பத்தி நடக்குது, அப்ப ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் ஏதாவது இருக்கா, என்ன தடை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதை கவனிச்சீங்கன்னா ஒரு மாற்றத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இது பொதுவான பலன்கள் மட்டும்தாங்க. இது பொது பலன், கோச்சார பலன்கள். அப்ப குரு இங்க இருக்காரு, சனி இங்க இருக்காரு, சந்திரன் இங்க இருக்காரு, இருக்கின்ற போது இந்த ராசிக்கு இந்த பலன்களை இந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கொடுப்பாரு. அதுதான் நம்ம சொல்லிட்டு வரோம், சரிங்களா? அப்ப இதற்கும் மேலாக உங்களுக்கு ஏதேனும் மையம் இருந்தால் நீ ஏண்ட வரலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். அதற்கு மேலாக சந்தேகம் வேற யாரோடும் போகலாம் நீங்க, புரியுங்களா? அப்ப ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கணும். சரி, விஷயத்துக்கு போவோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை வரை, ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது. முதன்மையாக மேஷ ராசினருக்கு, மேஷ ராசினருக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சுபிட்சமான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும், நிம்மதியான நாளாக இருக்கும், எல்லா வித தேவைகளும் பூர்த்தியாகும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், செலவும் இருக்கும், அதையும் புரிஞ்சுக்கணும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை கொஞ்சம் நிம்மதியான நிலை. எடுக்கின்ற வேலைகளில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அந்த வேலை உங்களுக்கு வெற்றியாகும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன் இருக்கார், மனக்காரர்கள் சந்திரன் ஜென்ம ராசிக்குள்ள இருக்கார். அடுத்த வெள்ளிக்கிழமை மாலையும் சனிக்கிழமையும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன். அப்போ எதிர்பார்த்த பணம் வரும், பழைய கடன்களை அடைக்க முடியும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். இந்த வாரத்துல சந்திரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த பொதுவான பலன்களாக இந்த பலன்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கடந்த வாரத்தில் சஞ்சரித்த கிரகங்கள், மற்ற 8 கிரகங்களுமே அதே இடத்தில் தான் இந்த வாரமும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. அப்போ குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்தில் தொடர்ந்து இருக்காரு. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்தாலும் சரி, தேவையான பலன் வந்து கொண்டிருக்கும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், உத்தியோகத்தின் நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதற்கு மேலாக சூரியன் 3ஆம் இடத்துல, எப்பொழுது 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. அப்ப சகாய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி. அப்ப எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். அப்ப தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கு. இன்னொரு பக்கம் குரு 4ஆம் இடத்துல, சனி 12ஆம் இடத்துல. அப்ப விரைய சனியுடைய காலகட்டமாக இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர, குருவுடைய பார்வை சனிக்கு இருக்கின்ற காலத்தினால் உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. விரைய சனியால், 7.5 சனியால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்காது. 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார் என்ற காரணத்தினால் செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும், வளர்ச்சி அடையும், தேவையான பணம் வந்து கொண்டு இருக்கும். என பணம் தான் அனைத்தையுமே தீர்மானிக்குது. அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட சிலருக்கு குவியும். இந்த நேரத்துல 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மறைவு ஸ்தானத்தை. அப்போ மறைமுக செயல்களில் கூட ஆதாயம் பண்ணக்கூடிய நிலை இந்த வாரத்துல இருக்கு. புதன் 3ஆம் இடத்துல, செவ்வாய் 2ஆம் இடத்துல. அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க.
மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் என்பவர் ரிஷபராசில உச்சம் அடைகிறார். பொதுவாக மற்ற 8 கிரகங்களும் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் சஞ்சரிக்கின்ற கிரகங்கள். சந்திரன் மட்டும்தான் 2.25 நாட்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பார். அப்ப 8 கிரகங்களும் கெட்டு போனாலும் சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுத்து விடும் என்பது விதி. அப்போ ரிஷபராசிக்கும் சந்திரனுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது. மனக்காரர்கள் உங்கள் ராசிக்குள் உச்சம் அடைகிறார். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். தொழில் மீது அப்போ எண்ணம் போயிட்டு இருக்கும். இந்த தொழிலை எப்படி செய்வது, எப்படி அபிவிருத்தி செய்வது, இன்னும் லாபம் காண்பதற்கு என்ன செய்வது, இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஓடோடி கொண்டிருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே ஒரு ஆதாயமான நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். பார்த்து வரும் வேலையில் கூட சந்தோஷம் இருக்கும். நீங்க சாதாரண தினக்கூலிகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய நிலை திங்கள், செவ்வாய், புதன்கிழமை மதியம் வரை இருக்கு. உங்களுக்கு ஆதாயம் இருப்பது போல வியாபாரிகளுக்கும் பெரிய தொழில் செய்து வருபவர்களுக்கும் ஆதாயம் என்பது இந்த நேரத்தில் இருக்கும். கையில பணப்பழக்கம் இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை வெளியூர் பயணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். செலவுகள் வழியே உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் தேடிக்கொள்கின்ற நிலையும் சிலருக்கு இருக்கும். அப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலையும் சனிக்கிழமை ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன். பொதுவாக சந்திரன் வருகின்ற போது குழப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. இது செய்யலாமா, இதை செய்யக்கூடாது, குழப்பமே வேண்டாம். ஒரு வேலையை கையில் எடுத்துட்டீங்கன்னா அந்த வேலையில உறுதியா இருங்க. நிச்சயமா உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த வாரத்துல பெரும்பகுதி சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு சமீப காலத்தில் உங்களுக்கு. சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணினார். அது லாபஸ்தானம். 3, 6, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சனி பகவான் யோக பலன்களை கொடுப்பார். கோச்சார ரீதியாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் கர்மகாரர்கள் சஞ்சரிக்கின்ற போது வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்கா சொல்லுவாங்க. ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டம் என்பது மிக யோகமான காலகட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசினருக்கு 3ஆம் இடத்துல குரு. அப்ப அந்த 11ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். குரு பார்வை என்பது ராசினருக்கு இருக்கு. அப்ப திருமண யோகம் என்பது தேடி வரும். திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு வரன் தேடி வரும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்களுக்கும் தகுதியான வரன் வரும். இப்ப திருமண காலம் என்று சொல்லலாம். ரிஷபராசினருக்கு ரொம்ப யோகமான நேரம். சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வார்த்தைகளில் மட்டும் நிதானமாக இருங்க. இந்த நேரத்துல புதுசா தொழில் தொடங்க முடியும், வேலைக்காக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? தொழில் என்பது ஆதாயம் இருக்கு. புதனும் 2ஆம் இடத்துல வெளியூர் பயணங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். பயணத்தின் வழியே ஆதாயம் இருக்கும். ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகு இருக்காரு. அப்போ தொழிலை பற்றிய அக்கறை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு போகலாம், வேலைக்காக வெளிநாட்டிற்கு போகலாம் என்ற எண்ணம் ஏற்படும். அதற்குரிய வாய்ப்புகளும் உருவாகும். கேது 4ஆம் இடத்துல உழைப்பு அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல. அப்ப உறவினருடைய ஆதரவு என்பது நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகமான வாரம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரத்தின் தொடக்கம் என்பது ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் இடத்தில் சந்திரன், பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன். சில பேர் பாத்தீங்கன்னா ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போவீங்க, பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற அளவிற்கு, சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு இந்த வாரத்தின் தொடக்க நாளே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் தொழில் ரீதியான ஒரு அக்கறை, உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை, புதிய தொழில் தொடங்குவதற்கான முன்னெடுப்புகள். புரியுங்களா? அப்போ வியாபார ரீதியில் ஒரு உத்தியோகம் சம்பந்தமாகவும் யோக பலன்கள் கிடைத்திடக்கூடிய நாளாக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை மிக யோகமான நாளாக இருக்க போகிறது. கையில பணப்புழக்கம் இருக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், ஒத்துழைப்பு என்பது அதிகபட்சமாக இருக்கும், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும், எல்லா விதமான நிலைகளும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை
மாலையும் சனிக்கிழமையும் 12ஆம் இடத்தில் சந்திரன், வெளியூர் பயணம் ஏற்படலாம் அல்லது அலைச்சல் அதிகரிக்கலாம், செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல, ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழிலில் சங்கடத்தை ஏற்படுத்துவார், உத்தியோகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனிக்கு கிடைப்பதால் சனியினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் உங்களை நெருங்காமல் போகும். அப்போ வேலையில எந்த விதமான பிரச்சனைகளை இதற்கு முன்னதாக நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போய்விடும். அப்போ நிம்மதியான நிலை என்பது வேலையில் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல, பொதுவா செவ்வாய் 12ஆம் இடத்துல வருகின்ற போது ஒரு இடத்தை வாங்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபடலாம். அது விரைய செலவு, புரியுங்களா? அப்போ சுப விரைய செலவுன்னா இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகளை செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டம் அதற்குரிய காலகட்டமாக இருக்கிறது. புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்ப புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு கையெழுத்தாகும். இப்ப பணப்புழக்கம் என்பது இருக்கும், தேவையான பணம் வந்து கொண்டிருக்கும், கடன் வாங்குகின்ற நிலை இருந்தாலும் கடன் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு. அதே நேரத்தில் குரு 2ஆம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கு, சுபிட்சத்துக்கு பஞ்சம் இல்லை. 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அப்ப தொழில் விருத்தி ஆகும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், திடீர் வாய்ப்புகள் தேடி வரும், உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும், எதிர்ப்பு போட்டி பகை என்ற நிலையெல்லாம் மாறும். கேது 3ஆம் இடத்தில் தைரியமாக செயல்படக்கூடிய, துணிச்சலாக செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது, உங்களை நன்மைப்படுத்துகின்ற இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும், குடும்பத்தில் இணக்கமான நிலை இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு யோகமான வாரமாக இருக்கும். சூரியன் ஜென்ம ராசிக்குள்ள, அப்ப ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ரொம்ப வேகமா இருக்கும், வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்பீங்க, வருமானம் வருமானம் ஓடிட்டு இருப்பீங்க. இந்த பொதுவாக இந்த வாரம் வந்து மிதுன ராசியில இருக்கு யோகமான வாரம். கடக ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரனை வைத்துத்தான் நம்முடைய வாரப்பலனே இருக்கு. அப்போ இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். பொது பலன்தான், புரியுங்களா? 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது மனக்குழப்பங்கள் ஏற்படும், அதனால் கொஞ்சம் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பதும் வெளியூர் பயணத்தை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும் என்பது இன்று வேண்டுகோள். அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் உங்களுடைய வேலையின் காரணமாக வேலையில் எந்த விதமான நெருக்கடிகளும் ஏற்படாமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். நினைத்த வேலைகளை, எடுத்த வேலைகளை வெற்றி பெறக்கூடிய நிலை திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு இருக்கு. பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருளும் கிடைக்கும், புரியுதுங்களா? அப்போ எடுத்த வேலையை நிச்சயமாக முடிக்க முடியும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா தொழில ஒரு முன்னேற்றம், வியாபாரத்துல முன்னேற்றம், வேலையில ஒரு நிம்மதியான நிலை எல்லாமும் இருக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை லாபஸ்தானத்தில் சந்திரன். அப்ப பணப்புழக்கம் என்பது இருக்கும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா முதல் ஒரு நாள் தவிர்த்து மற்ற 6 நாட்களும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். சந்திரன் சாதகமாக சஞ்சரித்து விட்டாலே போதும், மன ரீதியாக நமக்கு தைரியம் ஏற்படும், எடுத்த வேலைகளை நம்மால் முடிக்க முடியும், நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ள முடியும். இப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. அனைத்திற்கும் மேலாக சனி பகவானின் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகமான நிலை. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில், அப்படி பார்க்கின்ற போது இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கு. இன்னொரு நிலையினை பார்க்கின்ற போது, இன்னொரு கிரகத்தினை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருப்பவர் செவ்வாய், அவர் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பணப்புழக்கம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு இடம் வாங்குறது, விற்கிறது, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கீங்க, புரியுங்களா? ஒரு உணவு நடத்திட்டு இருக்கீங்க, கெமிக்கல் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க,
எல்லா வகையான தொழிலிலும் இந்த வாரத்தில் வருமானம் என்பது இருக்கிறது. தொழில்காரகன் உங்களுக்கு செவ்வாய்தான், அந்த தொழில்காரகன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப வருமானத்திற்கு பஞ்சம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது, வருமானம் வரும். புதன் 12ஆம் இடத்துல, அப்ப 12 புதன் இருக்கும் பொழுது கொஞ்சம் செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வரவு இருந்தால் செலவு இருக்கும். குரு ஜென்ம ராசிக்குள்ள என்ன பண்ணுவார்னா உங்களை ஓட வச்சுட்டே இருப்பார். சம்பாதிப்பதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அந்த வழியினை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருப்பார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது, பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது. அப்போ வருமானத்திற்கும் செல்வாக்கிற்கும் உரிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. திருமண வயதினருக்கு வரன் வரும், புரியுங்களா? பிள்ளைகள் வழியே ஒரு நன்மைகளை காணக்கூடிய நிலை இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், சிலருக்கு காதல் ஏற்படும், அது திருமணம் வரையில் கொண்டு போய் நிப்பாட்டும், புரியுங்களா? அப்போ இந்த வாரத்துல குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அவருடைய பார்வைகளின் வழியே சாதகமாக இருக்குது. அதே நேரத்துல உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில். கொஞ்சம் வேலையில் இருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்படுவது என்பது நன்மையாக இருக்கும். ரொம்ப வேகமாக வேண்டாம். இவங்க சிபார்சு பண்றாங்க, அவங்க சிபார்சு பண்ணிட்டாங்க, செய்து கொடுத்தாங்கன்னா வேண்டாம். சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படுவது உங்களுக்கு சாதகமான நிலையா இருக்கும். இல்லை என்றால் சங்கடத்தில் சிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு தான் ஏற்படும், புரியுங்களா? அப்போ சட்ட ரீதியாக செயல்படுவது என்பது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமானது. கேது 2ஆம் இடத்துல, சுக்கிரனும் 2ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்தினரை அனுசரித்து போவது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த வாரம் சந்திரன் உங்களை பாதுகாக்கின்ற நிலையில், சனி பகவான் உங்களை பாதுகாக்கின்ற நிலையில், செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை கொடுத்திடக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்காது. சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருப்பீங்க, சந்தோஷம் இருக்கும், எங்க போகணுமோ போயிட்டு வருவீங்க, யாரை பார்க்கணுமோ பார்ப்பீங்க, கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியா போகும். திங்கட்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல சந்திரன் மறைகிறார். சந்திரன் மறைகின்ற போது, மனக்காரகன் சந்திரன் மறைகின்ற போது மனதில் தெளிவு இல்லாமல் போகும், குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களில் புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு இறக்கம், மீண்டும் ஒரு முன்னேற்றம். அப்ப நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு, முடிக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு மீண்டும் சக்தி ஏற்படும். மனதில் இந்த குழப்பங்கள் விலகி தெளிவாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு யோகமாக இருக்கு. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திரன். அப்போ அந்த நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இடையில் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும், மற்ற நாட்களில் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விழி, ராசிநாதன் சூரியன், ராஜகிரகம் சூரியன், ஆத்மகாரகன் சூரியன், அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை. 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, ஜென்மராசிக்குள்ள கேது இருக்காரு என்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். ஆனால் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் பெரியோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நன்மைகளை காணக்கூடிய நிலை என்பது 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனால் உங்களுக்கு ஏற்படும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். தொழிலிலும் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். அப்போ இந்த ஒரு நிலையே போதுமானது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பயம் இருந்தது பாருங்க உங்களுக்கு. 8ஆம் இடத்துல சனி, அந்த 8ஆம் இடத்து சனிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பார்த்துறாரு. அப்ப சனியுடைய வீரியம் என்பது குறைந்து விடும். அஷ்டம சனியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதன் 11ஆம் இடத்துல, ராகு 7ஆம் இடத்துல. ராகு 7ஆம் இடத்தை சஞ்சரிப்பவர் நண்பர்களின் வழியே சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதை தவறான நண்பர்களை நீங்கள் நண்பர்களாக நினைத்துக் கொண்டு அவர்களுடைய பேச்சை கேட்டு சங்கடத்திற்கு ஆளாக்கலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல,
அப்போ தொழில ஒரு அக்கறை ஏற்படுவதற்கு கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் செய்து வருகின்ற தொழிலில் அக்கறை ஏற்படுகின்ற காலமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். கேது ஜென்ம ராசிக்குள்ள குழப்பம் என்பது இருந்துட்டு இருந்தாலும் சுக்கிரனும் கூட இருக்காரு. சுக்கிரன் கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா பணப்புழக்கத்திற்கு குறைவு இருக்காது. என்னதான் குழப்பம் வந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு தேவையான அளவிற்கு பணம் வந்து விட்டால், குடும்பம் நடக்கின்ற அளவிற்கு நிலைமை சரியாக இருந்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம அண்டாது. அப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், அப்போ புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த நிலைகள் எல்லாம் இருக்கின்ற போது நமக்கு தேவையான பணம் வந்து கொண்டிருக்கும், நிம்மதியான நிலையும் இருக்கும், அஷ்டம சனியின் பாதிப்பும் நமக்கு கிடையாது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். சந்தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கும், எதிர்ப்பு என்பது இல்லாமல் போகும், உடல்நிலை சீராகும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். கன்னி ராசி நண்பர்களே, பொதுவா ஒரு நேரம் நல்ல நேரம் வருகின்ற போது அப்படியே வந்து கொட்டும், பாதிப்பான நேரம் வரும்போது அப்படியே எல்லாம் விலகி போகும். இப்ப என்னன்னா உங்களுக்கு முதல்ல சொன்ன பாருங்க, அதுதாங்க இப்ப 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாருங்க. அதுக்கு முன்னாடி சந்திரனை பார்த்துடுவோம். 11ஆம் இடத்து அதிபதி சந்திரனை பார்த்துடுவோம். ஏன்னா லாபாதிபதியே சந்திரன் தான் உங்களுக்கு. அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து கொடுப்பார். எடுக்கின்ற வேலை எதுவோ அந்த வேலையை முடித்து கொடுப்பார், ஆதாயத்தை காண வைப்பார், உடல்நிலையில் இருந்த பாதிப்பினை அகற்றுவார், ஆரோக்கியமாக செயல்பட வைப்பார். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் நண்பர்களால் ஒரு அனுகூலமான நிலை, வாழ்க்கை துணையால் அனுகூலமான நிலை, கூட்டு தொழில் ஆதாயம், ஒரு முன்னேற்றமான நிலை எல்லாம் இருக்கு. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. புதன்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒவ்வொரு வேலையிலும். வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை மீண்டும் ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு ஏற்படும். இது சந்திரனுடைய சஞ்சாரம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு பாருங்க, ஆத்மகாரகர். அவர் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தேவையான அனுமதி கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல. லாப குரு உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திடக்கூடிய நிலையில் இப்ப இருக்கார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அங்கே சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இடைவெளியை இப்போது குரு பார்வை சரி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப குழந்தைகளால் பெருமை அடைகின்ற நிலையும் இந்த நேரத்தில் இருக்கிறது. குழந்தை பாக்கியும் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு திருமண வாய்ப்புகளும் தேடி வரும், வரன் தேடி வரும். புரியுங்களா? ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலையும் இருக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல வருமானத்திற்கு குறைவு இருக்காது. புதன் 10ஆம் இடத்துல கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். ராகு 6ஆம் இடத்துல எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய நிலையினை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலையினை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். வழக்குகளை வெற்றி காண வைப்பார். இப்போ எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக யோகத்தை வழங்குவதாகவே இருக்கிறது. கன்னி ராசினருக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்க போகிறது. துலாம் ராசினரை இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வாரத்தின் தொடக்கத்தில் 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள். திங்கட்கிழமை நீங்கள் எடுக்கின்ற வேலைகள், முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சந்திரன். அப்போ எடுத்த காரியங்கள் யாவினும் வெற்றி சொல்லலாம். நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும் சொல்லலாம். ஆரோக்கியமாக நடைபெற முடியும். வழக்குகளில் வெற்றி பெற முடியும். எப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரை உங்களுக்கு யோகமாகவே இருக்கு. மீண்டும் பாத்தீங்கன்னா புதன்கிழமை மதியம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை 7ஆம் இடத்துதான் சந்திரன். அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ எடுத்த வேலை என்பதை விட வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கிடைக்கும், நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கே ஒரு வேகமாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மாலை வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கு. வெள்ளி மாலையும் சனிக்கிழமையும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு
வெள்ளிக்கிழமை மாலை சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. கொஞ்சம் ஒவ்வொரு செயலிலும் வேலையிலும் கவனமாக இருப்பது நன்மை உண்டாகும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துல, குரு 10ஆம் இடத்துல. இப்ப என்னன்னா சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரிப்பது என்பது நல்லதுதான். லாபாதிபதி பாக்கியஸ்தானம் சந்திரிக்கிறார். அதே நேரத்துல 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார் பாருங்க. அந்த சஞ்சாரம் என்ன பண்ணணும்னா வேலையில் இருப்பவர்கள் கட்டுப்பாடாக வேலை செய்ய வேண்டும், சட்டத்திற்கு உட்பட்டு வேலை செய்ய வேண்டும், எந்த விதமான சிபார்சுகளுக்கும் ஆட்படாமல் வேலை செய்ய வேண்டும். என வேலையில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான் என்பது பொதுவான விதி. அதே நேரத்தில் 10ஆம் இடத்து குரு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும், தேவையான பணம் வந்து கொண்டிருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், தேவையான சந்தோஷங்கள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். சனி பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 6ஆம் இடத்துல சனி, மறுபக்கம் லாபஸ்தானத்தில் கேது. இந்த 2 வலிமையான கிரகங்களும் துலாம் ராசினருக்கு இந்த வாரத்தில் யோகமான பலன்களை வழங்குகின்ற நிலையில் சஞ்சரிக்கின்றனர். 6ஆம் இடத்து சனி ஆற்றலை அதிகரிப்பார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடிக்கொண்டு வந்து கொடுப்பார். புரியுதுங்களா? இத்தனை நாளும் சுணங்கி கொண்டிருந்த அடிமைப்பட்டு கிடந்த நிலையெல்லாம் மாறி துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை, எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை, எல்லா வழக்குகளிலும் வெற்றி பெறக்கூடிய நிலை எல்லாம் 6ஆம் இடத்து சனி ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடத்து கேது லாபத்தை உண்டாக்கி கொடுப்பார். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எந்த ஒன்றாகட்டும் லாபத்தை காணக்கூடிய நிலையை கேது ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரனும் 11ஆம் இடத்துல. கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும், வாழ்க்கை சிறப்பாகும். புதன் 9ஆம் இடத்துல, வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அதே நேரத்துல செவ்வாய் 8ஆம் இடத்துல. உங்களுடைய தன குடும்பாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். அப்போ கொஞ்சம் கவனமாக உடல் நிலையிலும் செயல்களிலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். பொதுவாக கடந்த வாரங்களை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். வருமானம் இருக்கும், ஆரோக்கியமான நிலை இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார்? பொதுவா இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான வாரமா தாங்க இருக்கு. மிகப்பெரிய யோகமான வாரம் இந்த வாரம் சொல்லதான் போறேன். அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா உழைப்பும் உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் சந்தோஷமும் கிடைத்திடக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களுக்கு ஒரு இலகிய மனசு இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், இலகிய மனசு இருக்கும், ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே இருந்து கொண்டிருந்தாலும் குழப்பமும் இருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். புதன்கிழமை மதியம், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சந்திரன். அப்போ 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், ஆரோக்கியம் மேம்படும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை இருக்கும், வழக்குகள் வெற்றி பெற முடியும். அப்போ அது உங்களுக்கு யோகமான நிலை. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை 7ஆம் இடத்துல. அப்போ இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா 7 நாட்களுமே சந்திரனுடைய சஞ்சாரம் எதிர்மறையாக இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு என்று சொல்வது போல பாக்கிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து உங்களுடைய ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பாக்கிய குருவே உங்களுக்கு யோகத்தை கொடுத்திடக்கூடிய நிலையில் இருக்கார். அதற்கு மேலாக உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கின்ற போது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, நிம்மதி, புகழ், பெருமை எல்லாம் கிடைக்கும். இப்ப ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. புரியுங்களா? இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அந்த இடத்திற்கு குரு பார்வை. அங்கே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பிள்ளைகளால் ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய நிலை, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலை எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, சகோதரன் ஆதரவு கிடைத்திடக்கூடிய நிலை, பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைத்திடக்கூடிய நிலை எல்லாம் இருக்கு. குரு பார்வை சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புதன் 8ஆம் இடத்துல, 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஆட்சியாக. மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது பொதுவான விதி. அப்போ வருமானம் என்பது கூடுதலாக இருக்கும். இவ்வளவு பாத்தீங்கன்னா பணத்திற்காக நிறைய அழிஞ்சிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா போய் கடன் கேட்பீங்க, கடன் கிடைக்கும். பேங்க்ல லோன் கேட்பீங்க, லோன் கிடைக்கும். புரியுங்களா? இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், புதிய தொழில் தொடங்க முடியும், தொழிலை விரிவு செய்ய முடியும். புரியுங்களா? தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும்.
தேவையான அளவிற்கு பணம் வந்து கொண்டிருக்கும். கேது ஜீவனஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில். அப்போ செய்து வருகின்ற தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும், நியாயமா இருக்கணும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றிலும் நீங்கள் எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக இருந்து விட்டால் எந்த சங்கடங்களும் உங்களுக்கு வராது. 9ஆம் இடத்து குரு யோகத்தை ஏற்படுத்துவார், 8ஆம் இடத்து புதன் யோகத்தை ஏற்படுத்துவார், அதே 8ஆம் இடத்து சூரியன் இருக்கார். அப்போ எல்லாவற்றிலும் நியாயம், தர்மம் பாருங்க, அது தேவை. குறிப்பா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் நியாயம், தர்மம் என்பது தேவை. அதை மீறினால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். செவ்வாய் ராசிநாதன் ராசி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தைரியம் என்பது ஒரு பக்கம் இருக்கும், எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையும் ஒரு பக்கம் இருக்கும், சாதகமான நிலைகளும் இருக்கிறது. பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசினருக்கு யோகமான வாரம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான வாரமா தாங்க இருக்க போகுது. ஒரே சொல்லலாம், யோகமான வாரம். அப்போ வாரத்தின் தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்தில் சந்திரன். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். ஞாயிற்றுக்கிழமை சாதகமான நாளாக இருக்கு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கும், அலுவலகத்தில் வேலை பளு இருக்கும், பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். என்றாலும் அதற்கேற்ற ஆதாயமும் சந்தோஷமும் நிம்மதியும் மறுபக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். அப்போ மனதிற்குள் ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, காதல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது, சிந்தனைகள் எல்லாம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு வேலையை கையில் எடுத்தீங்கன்னா குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அந்த வேலையில் உங்களால் வெற்றி காண முடியும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை 6ஆம் இடத்துல. அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் சரி, தொடர்ந்து சனிக்கிழமை வரையிலும் சரி, உங்களுடைய நிலையினை சரி செய்து கொள்வதற்கு, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, உழைக்கின்ற அளவிற்கு லாபத்தை காணக்கூடிய நிலையினை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையாக அல்ல, உழைக்க வைத்து லாபத்தை காண வைத்திருக்கிறார். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது எந்த வேலை எடுத்தாலும் சரி, அந்த வேலையில் உறுதியாக இருந்து வேலையை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு, லாபம் காணக்கூடிய நிலை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல. அப்போ தைரியம் என்பது இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு, நன்மைகளை காணக்கூடிய நிலை இருக்கு. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரித்து ராசியை பார்க்கிறார், உங்க ராசியை பார்க்கிறார். இப்போ பொதுவாகவே 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது இடமாற்றம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம், அல்லது ஒரு இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒரு மாற்றம் என்பது இந்த நேரத்தில் சிலருக்கு, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு. ஒரு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அந்த வீட்டுக்கு குடி போவீங்க, இல்ல இருக்கின்ற வீட்டை விட வசதியான ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய நிலைகளோடு இருக்கும். இல்ல வியாபார காரணமாக, உத்தியோக காரணமாக இருக்கின்ற இடத்தை விட்டு, ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகின்ற நிலை சில பேருக்கு இருக்கும். இதற்கு மேலாக பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம் வழக்கத்தை விட, உங்க பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்திடக்கூடியவராக செவ்வாய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா 4ல போய் சனி, 8ல போய் குரு. இப்படி இருந்தாலும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது நோய் நொடிகள் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியமாக நடைபோட முடியும், தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் செயல்பட முடியும். வழக்கு விவகாரங்களில் உங்களால் வெற்றி பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வழக்குகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கு. அப்ப செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது தனுசு ராசினருக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய யோகம். சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது என்னன்னா ஒரு பெரியவருடைய ஆதரவினை கொடுக்கும், தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிரன் 9ஆம் இடத்துல. அப்போ மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த நேரத்தில் உங்களுடைய நிலை இருக்கும். புரியுதுங்களா? ஒரு யோகமான நிலை இந்த வாரம் உங்களுக்கு. குரு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இப்ப சுகஸ்தானத்தை குரு பார்த்து, சுகஸ்தானத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியை குரு பார்ப்பதால் சனியினால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது உங்களுக்கு இல்லாமல் போகும்.
விரய செலவுகள் கட்டுப்படும், குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கிரக சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் பெருமளவில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மகர ராசி நண்பர்களே, ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் எப்படி சஞ்சரிக்கிறார்னா, ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும், தேவையான பணம் இருக்கும், கொடுத்த வாக்கி காப்பாற்ற முடியும், சந்தோஷமா நிலையும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை 3ஆம் இடத்துல இப்ப எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி இல்லாமல் சகஜமாக செல்லக்கூடிய நிலை இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் எல்லாம் இருக்கும். புதன்கிழமை மதியம் வரையில். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கும், வேலை பலு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் அதற்கேற்ற ஆதாயமும் இருக்கும். உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும், உழைச்சாதான் லாபத்தை பார்க்க முடியும். அப்போ உழைப்பு இருக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சில குழப்பங்கள், உணர்வுகள் பிரதிபலிப்பு என்பதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். பொதுவாக உங்களுக்கே தெரியும், இது யோகமான காலம் என்பது எப்படின்னா, உங்களோட ராசிநாதன் சனி கர்மகாரர்கள் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சகாயஸ்தானத்தில். அந்த சஞ்சார நிலையை யோகம் தாங்க உங்களுக்கு. புரியுதுங்களா? நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும், தைரியமாக செயல்பட முடியும். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இப்பொழுது இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார், உங்க ராசியை பார்க்கிறார். பொதுவாக குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ஒரு நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். எடுக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி என்பது மட்டும்தான் உறுதியாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் வருகின்ற நிலை, புரியுங்களா? திருமணம் கூடி வரும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்கின்ற நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா மகர ராசினருக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறது. இப்பொழுது 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். லாபத்திற்கு குறைவு இருக்காது. இப்ப குருவுடைய சஞ்சாரம் என்பது மிகப்பெரிய சாதகமாக இருக்கின்ற நிலை. சூரியனும் 6ஆம் இடத்துல, அப்போ அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது என்னாகன்னா, எல்லாவற்றிலும் வெற்றியினை அடையக்கூடிய, நீங்கள் யார் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலை கூட சீராயிடுங்க. இந்த நேரத்துல பாதிப்பு இருந்தால் பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். எதிரிகள் இருந்தால், உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் எதிரிகள் விலகி செல்வார்கள். உங்கள் மீது வழக்கு இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எல்லாவற்றிலும் உங்களால் நினைத்து சாதித்துக் கொள்ள முடியும். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. ஒரு சிலர் புதிய இடம் கூட வாங்குவீங்க, புதிய இடம் வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை இருக்கு, கையில பணம் பொருளக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் வாக்கில் நிதானம் வேண்டும். 2ஆம் இடத்துல ராகு, குடும்பத்தினரை அனுசரித்து போவது, எல்லா இடத்திலும் நிதானமாக பேசுவது என்று அவசியமானது. 8ஆம் இடத்துல கேது, மறைமுகமாக சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். முன்னேற்ற காலம்தான் நமக்கு எதிர்ப்புகள் என்பது வலுக்க ஆரம்பிக்கும். இப்ப 8ஆம் இடத்துல கேது இருக்கின்ற போது மறைமுக தொல்லைகள், மறைமுக சூழ்ச்சிகள் எல்லாம் செய்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் கண்காணித்துக் கொண்டு நிதானமாக முன்னேறுவது என்பது நன்மை ஏற்படுத்தும். கும்பராசி நண்பர்களே, நிறையவே போராட்டங்களை பார்த்துட்டு வரீங்க. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக கும்பம் வந்து நிறைகொள்ள சொல்லுவாங்க. அப்ப என்னதான் நீங்க நினைக்கிறீங்க, என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே நேரத்துல ஒரு போராட்டமான காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது என்பது என்னை போன்றவர்களுக்கு தெரியும். ஏன்னா கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்றத்தான் பலன்கள் கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரத்துல முதன்மையாக சந்திரன் எப்படி இருக்காரு, உங்களுக்கு சாதகமாக இருக்காருன்னு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. அதன் பிறகு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் கொஞ்சம் குடும்பத்திற்காகவும் தொழில் ரீதியாகவும் வெளியூர் பயணம் என்பது ஏற்படும்.
குடும்பத்துல நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும், பழைய கடன்களை அடைக்க முடியும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். இப்ப துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை உழைப்பு இருக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். பொதுவாக மற்ற 8 கிரகங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரனுடைய சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு பலமாக சகாயமாக சஞ்சரிக்கிறார். புரியுங்களா? பொதுவா கும்பராசினருக்கு இது விரும்புறையான காலம்தான். ஆனா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அடிப்படை தேவைகளை உங்களால் இந்த வாரத்தில் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற குரு என்ன பண்றாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 6ஆம் இடத்தை எதிர்ப்பினை ஏற்படுத்துவார், உடல்நிலையில் பாதிப்பினை ஏற்படுத்துவார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை கொடுப்பார், புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சியை முன்னெடுக்க வைப்பார், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், விரைய செலவுகள் என்பது கட்டுப்படும். புரியுங்களா? 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இப்ப குடும்பத்துல நிம்மதி இருக்கும். 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல சூரியன் கொஞ்சம் உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. செவ்வாயும் 4ஆம் இடத்துல, புரியுங்களா, சுகஸ்தானத்தில் போயிட்டு உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதி கொஞ்சம் உழைப்பு இருக்கும். உழைப்பின் காரணமாக உடல்நிலை சோர்வு ஏற்படும். ஜென்ம ராசிக்குள்ள ராகு, ஆசைகள் அதிகமாக இருக்கும். கேது போய் 7ஆம் இடத்துல, அப்போ ஒரு நெருக்கடியினை நட்பு வட்டத்தால் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன தெரிஞ்சுக்கிங்க, இந்த வாரம் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ எதிர்பாலினரால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எதிர்பாலினரை விட்டு ஓரடி விலகி இருப்பது இந்த நேரத்தில் நன்மை ஏற்படுத்தும். இல்லை என்றால் அவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும், அவமானங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சுக்கிர, அங்க கேதுவும் இருக்கிறார், ஞானமோட்சக்காரன் கேதுவும் இருக்கார். அப்ப கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. புதன் 5ஆம் இடத்துல தேவையற்ற வீண் பெயர், இந்த அபகீர்த்தின்னு சொல்லுவோம் பாருங்க, உங்களை பற்றி மற்றவர்கள் குறை கூறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் ஏற்படும். தப்பாக பேசக்கூடிய நிலை உண்டாகும். இப்ப கிரகங்கள் எல்லாம் இந்த நிலையில் இருக்கின்ற நிலையில் நீங்க எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் இன்னைக்கு நாளை சம்பாதிக்க முடியும், வாழ்க்கைக்கு தேவையானது கிடைத்துக் கொண்டிருக்கும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் பெயர் கெட்டு விட்டால் அந்த பெயரை மீட்டெடுக்க முடியாது. பெயர் கெடுவதற்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படி இருக்கிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன், 7ல கேது, 5ல புதன். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற போது உங்களுக்கு நல்ல நிலை இருக்கும், நல்ல பெயர் இருக்கும், நிம்மதி இருக்கும். மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க இப்போ. ஏன்னா உங்க ராசிநாதன் போய் 5ல இருக்காரு. என்னதான் ஜென்ம சனி என்று பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்க ராசியை பார்க்கிறார். ராசிக்குள்ள சனி இருக்கட்டும், கேது இருக்கட்டும், ராகு இருக்கட்டும், யார் இருந்தா என்ன கிடைக்குது? குருவுடைய பார்வை கிடைச்சி போச்சு. இல்ல, குருவுடைய பார்வை கிடைக்கின்ற போது பாப கிரகங்களும் சுபத்துவம் அடைந்து விடும் என்பது பொதுவான விதி. இப்ப ஜென்ம சனி என்பது உங்களை எதுவும் செய்யாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெளியூர் பயணம் ஏற்படலாம், அலைச்சல் இருக்கலாம். இந்த 2ற்கும் அப்பால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கலாம். 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்தில் சந்திரன். அப்போ நிம்மதியான சந்தோஷமான அகமும் புறமும் சந்தோஷம் அடைகின்ற நிலையெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். அதே நேரத்தில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்பட வேண்டும். ஜென்ம ராசிக்குள்ள சந்திரன், இது நடக்குமா, அது நடக்குமா, இது இப்படி இருக்குமா, இந்த குழப்பங்களே வேண்டாம். பயத்தை விட்டு விட்டு எந்த வேலையை கையில் எடுக்கின்றீர்களோ அந்த வேலையை உறுதியாக இருந்தாலே போதுமானது. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை 2ஆம் இடத்தில் சந்திரன். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும், கையில பணப்புழக்கம் இருக்கும். வெள்ளிக்கிழமை
மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை சகாய சந்திரன். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு சொல்லிட்ட ஜென்ம ராசியை பார்க்கிறாரு, புரியுங்களா? அது 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. உங்க லாபத்தை காணக்கூடிய நிலை இந்த நாட்டில் உங்களுக்கு இருக்கு. கையில பணப்பொழுக்கம் இருக்கும், ஒரு இடத்தை வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள முடியும், வியாபாரத்தில் லாபம் காண முடியும். அதே போல புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு. திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை, ஒரு கணக்கிட்டு செயல்படக்கூடிய நிலை, முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு புதிய இடத்தை வாங்கிடக்கூடிய நிலை எல்லாம் இருக்கு. கேது 6ஆம் இடத்துல உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும், வழக்குகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சின்ன சின்ன நலிவுகள் ஏற்பட்டாலும் 6ஆம் இடத்து கேது அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொடுப்பார். செவ்வாய் 3ஆம் இடத்துலங்க தைரியம், வேகம், விவேகமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது மீன ராசினரான உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். சுருக்கமாக தான் சொல்லியிருக்க. மீண்டும் அடுத்த வாரம் விரிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.